வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று குறிப்பாக வட்டுக்கோட்டை தீர்மானம் 50வது ஆண்டுகள் நிறைவையொட்டி தமிழ்நெட் ஜெயச்சந்திரன் போன்றவர்கள் இதை மீள் உறுதி செய்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் முக்கியத்துவம், அதன் எதிர்காலம் என்ன மதிப்பீடு இருக்கின்றது என்பது தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்காக அசாட்டிக் அமைப்பினுடைய செயலாளர், ஆய்வாளர், முன்னாள் ஈரோஸ் உறுப்பினர் ரவி சுந்தரலிங்கம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ரவி. வணக்கம். கோரிக்கை கோஷம் தான் வைக்கப்பட்டது, தமிழர் விடுதலை கூட்டணியால கோஷம் வைக்கப்பட்டது. அதை இவ கையில எடுத்துட்டீங்க, இளைஞர் மத்தியில இளைஞர்கள் எடுத்துட்டீங்க. இப்ப இளைஞர்கள் எடுத்தா இந்த தமிழீழம் என்று சொல்லிகளை தமிழர் என்றதே ஒரு கேள்வியா போச்சு. இதைத்தான் கொஸ்டின் பண்றது. நீங்க அதை டிசைன் பண்ணி வைக்க இல்ல ஆனபடியாத்தான் இந்த நீங்கள் இப்ப வேற பிரச்சனை எழுப்பினீங்க. தமிழரா இருந்த முஸ்லீமை இப்ப தமிழர் இல்லாம ஆக்கிட்டு இந்த 20 வருஷத்துக்குள்ள. அதே வேளையில மலைய மக்களை கைவிட்டு அவையிலையும் தமிழர் இல்லாம ஆக்கி விட்டீங்க. தமிழர் என்றாக்கள் வடக்குல இருக்கிற பூர்வீக குடிகள் சொல்லிட்டீங்க. அதுக்குள்ள இருக்கிற முஸ்லீம் மக்கள் வெளியில போகணும்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க கதையை. அது ஜெனரலைஸ் பண்ணிட்டேன். வடக்கு கிழக்குல இருக்கிற பூர்வீக குடிகள் அண்டு, ஆனால் அங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகங்களை தமிழரா பார்த்தமாண்டதும் இல்லை. அது வேற விஷயம். அதை விடுவோம், அதை கூட நாங்கள் விடுவோம். நாங்கள் அதை கூட விட்டு பார்த்தால் மதம் மாறின முஸ்லீம் என்னென்று தமிழ் எல்லாம் போற கேள்வி என்ற முரண்பாடு, வடக்கு கிழக்குல அவனுக்கு ஏன் பூர்வீக உரிமை இல்லை என்ற கேள்வி நாங்கள் கேட்கிறோம். தெரியும், அது கேட்குது வேலை கிளியரா. அப்ப நீங்கள் இது இப்ப நாங்கள் என்ன செய்துட்டோம் என்றால், உங்களோட ட்ராஜடியில நீங்க என்ன செய்துட்டீங்கன்னு சொன்னால் தமிழரை பிரிச்சுட்டீங்க. பிரிக்கிறதுக்கான இடைவெளியை போட்டு வளர்த்துட்டீங்க. இருக்குது இடைவெளி, நீங்கள் வளர்க்கல, ஏன்னா பிரச்சனைகள் இருக்குது, அது வளர்ந்து வரும். அந்த வளர்ப்புக்கு நீங்களும் ஊடகமா இருந்திருக்கீங்க. ஆனா இப்ப தேசியவாதம் என்றது அது ஒரு எக்ஸ்க்ளூசிவானதானே, அது இன்க்ளூசிவ் இல்ல தானே, அது எல்லாரையும் உள்வாங்குற விஷயம் இல்லத்தானே. அது எப்பவும் அதுதான். ஆனா தேசியவாதம் என்ன நடக்கண்டா இப்ப அது வித்தியாசமா. இப்ப பாருங்க, இப்ப ஈரான் எடுத்தோம்னா உடனடியா இப்ப தேசியவாதம் கொண்டு புதுசா வரும். எவ்வளவுதான் முல்லாளுக்கு எதிராக மக்கள் இருந்தாலும் ஆக்கள் ஒற்றுமைப்படுறதுக்கான சான்ஸ் ஒன்ற குறைமை என்று சொன்னா வெளியாற்ற நிர்பந்தாங்க. அப்ப அதுக்கு ஆனா அதுக்கு காரணம் என்ன சொன்னா, ஈரான் ஒரு தேசம் முந்தியே இருந்தது, எங்களுக்கு அது இல்லை. பெரிய நாகரிகம் ஒன்றே இருந்தது. மிகவும் ஓல்டஸ்ட் நாகரிகம். தமிழருக்கு சமனான நீங்கள் தமிழர் என்று கதைச்சா கதைக்கலாம், அப்படி உண்மையா. அதை விட நீங்கள் தேடி பார்க்கணும், சைனீஸையும் மொஹஞ்சதேராவை அப்படித்தான் பார்ப்போம், அதுல விடுவோம். அப்ப பிரச்சனை என்று சொன்னால், எங்களுக்கு அப்படியான தேசம் பற்றிய உணர்வு இல்லை, தமிழ் உணர்வு இருக்கு, தமிழ் இனம் பற்றிய உணர்வு இருக்கு. ஆனா இப்ப தமிழ் இனத்தை பிரிச்சாச்சு. அப்ப நாங்கள் மொழி வாரியில தான் நாங்கள் ஒற்றுமைப்படுத்தலாம். திருப்பி நாங்கள் யாராவது புதுசா செய்யறோம்னு சொன்னால் அந்த ட்ராஜடியும் கொமெடியும் பெரிய கதைக்கணும். அப்ப நம்ம ஹீரோஸ் வந்து வரையக்கா இதுல கொஸ்டின் பண்ணி தான் சொல்லுவோம். அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யணும் என்றால், உடைஞ்சு போன மக்களை, அதாவது விட்டதால உடைஞ்சு போன மக்கள் காரணங்களை காட்டி ஒன்று சேர்க்காமல் இவண்ட தங்களை ப்ரொமோட் பண்ணி தங்களோட இன்ட்ரெஸ்ட மட்டும் ப்ரொமோட் பண்ணதால வந்த பிரச்சனையால முஸ்லீம்கள் மலைநாட்டு மக்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம். அவையோட இன்ட்ரெஸ்டும் வேறையா வளர்ந்துட்டுதுன்னு சொன்னா அவளுக்கு அரசியல் அடையாளம் கொடுத்தாச்சு நாங்களாக. அவையோட சேவை வேறையா வளர்ந்துட்டு, அவளுக்கு பாஸ்போர்ட் இல்ல, சிட்டிசன்ஷிப் இல்ல, மற்றவைக்கு தங்கள வீட்டுல இருக்கிறதுக்கே உரிமை இல்ல, பூர்வீக குடிகள் இல்ல. அப்ப என்ன நீங்கள் தமிழ்ல கேட்கிற கேள்வி ஆனபடியத்தான் நாங்கள் திருப்பி தொடங்கணும்னு சொல்லுது. அதாவது தேசியம் காட்ட வேணும். கட்டுறது என்று சொன்னால் ஈழவர் என்ற கதையை நாங்கள் வைப்போம்னு சொல்லுவோம். தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் ஈழவர் என்ற ஒரு அரசியல் கல்ச்சரல் ரீதியில கொண்டு வரணும். அண்மையிலே என்னோட ஊரை சேர்ந்தவர் கனடாவில் இருக்கிறார். அவர்கிட்ட இவங்க தமிழ்ல சொல்றாங்க, ஈழம் என்றது எங்க இருந்து வந்தது, அது இந்த அர்த்தம் என்ன என்று கேட்கிறாங்க. நானும் கன்னடத்துல தெரியும். உங்களுக்கு நீங்களும் ஒரு ஆய்வாளர், நீங்க இது வாய்ச்சா இதுல ரத்னா இதுலயே வழங்கப்படிய ரத்னா வழங்கப்படுது இல்ல, நீங்க அதுல ஈழவர் என்றதை பாவிக்கிறீங்க, கொடுக்குறீங்க. இதுல ஈழவர் வழியா எடுத்து கொடுக்குது. ஏன்னா ஈழவரை பற்றி காய்ச்சது ஈரோஸ் அல்ல, இங்க லண்டன் தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்த பழையாக்கள், சத்தியமூர்த்தி ஆக்கள், பழையாக்கள் தான் கதை முதல் எடுத்தது. அப்ப இந்த பேர் வைக்க முதல் இந்த கதையால் டிஸ்கஷன் பண்ணி கன விஷயங்கள் எல்லாம் ரத்னா முதலே செமினார்கள் நான் சேர முதலே நான் 76 அது ஒரு பிரதேச எல்லை இருக்கா அதுக்கு என்ன ஈழவர் என்றது உண்மையா ஈழவர் என்ற இதை 2-3 இடத்துல ரத்னா போட பண்ணது தமிழ் மக்கள் கல்ச்சரா. இதுல குறிப்பா உடனடியா சொல்லணும்னு சொன்னா தயவு செய்து மன்னிக்கணும், 2 நிமிஷம் குயிக்க. யாழ்ப்பாணத்துல தமிழ் குடிமக்கள் என்று சொல்லி, தமிழம் என்று சொல்லியோ அல்லது தமிழர் என்று சொல்லியோ ஒரு இனம் இருக்க இல்லை, அது போய். அப்ப நீங்கள் ஒரு 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகள் தான் முதல் தர நீங்கள் பார்க்கலாம். கனவேர் குடியேறி வாரார்கள், வந்து அங்கே சேர்றார்கள். அந்த குடியேற்றத்திலே எந்தெந்த ஊர்ல என்ன குடியல் இருந்தது கூட என்னால சொல்ல முடியும். ஏன்னா இப்ப ஆதாரங்கள் என்னிட இருக்கு. கனவேர் புத்தகம் எழுதுறாங்க, அவையில நாங்கள் கவனிக்கிறே இல்லை, அவையில நாங்கள் மூலைக்க விட்டுறது. ஏன்னா அவையில் பெரிய படிச்சார்கள், டாக்டர் வந்து முன்னுக்கு போடுற இல்லை. புத்தகம் எழுதுறார்கள். கல்வெட்டுகளை நீங்கள் சேர்த்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல கூட கல்வெட்டுகள்ல இருந்துதான் 13ஆம் 11ஆம் ஆண்டு மட்டும் ட்ரேஸ் பண்ணி கொண்டு போவார்கள். சர்ச்சில் இருக்க கல்வெட்டுகளை
ஆற்ற புள்ளேன்னு சரி உங்களுக்கு ஹிஸ்டரியை சொல்லலாம். அவள் இங்க ஐஸ்லாண்ட்ல இருந்து வந்தவையா அல்லது நோர்வேல இருந்து வந்தவையா. இப்ப நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி இங்கிலீஷ் கல்ச்சரை வடிவா நினைக்கலாம். எங்கடையும் அப்படித்தான். குப்புளால இருந்தாக்கள் எங்கிருந்து வந்தவைன்றதும் குறும்படியில இருந்து வந்தார்கள் எங்கிருந்து வந்ததுக்கும் ஆதாரம் இருக்கு. அதுக்கான கல்வெட்டை தேடினார். அதனாலதான் அப்ப சாதி என்ற வெள்ளாளர் ஒன்றும் இருக்கே இல்லை. 1700 போர்ச்சுகீயர் கணவெடு கேட்க 6000 பேர் தான் வெள்ளாளர் என்று தங்களை ரெஜிஸ்டர் பண்ணார்கள். 17,000 பேர் வேற சாதிகள் என்று ரெஜிஸ்டர் பண்ணார்கள். என்னட்டு வெள்ளாளர் இப்ப உண்ணவ இதெல்லாம் அப்ப சாதிகள் ஒன்றா போறது ஜாதியமாற. அப்ப அந்த நேரம் அப்ப என்ன நடந்தா அப்ப 9 முதலாளிகள் 9 முதலியார் சேர்ந்து எங்களுக்கு தலைவர்களில் எல்லாம் இது சாதாரண குடிகள் வந்து சேர்ந்தது. அதாவது தமிழ்நாட்டில இருந்து ராச குடிகள் வந்து சேர இல்லை. அதாவது சிற்றரசர்கள் என்ற குடிகளும் வர இல்லை. எங்களை மாதிரி ஆகலாம் கஷ்டப்பட்டாங்க. நீங்க எங்களோட ஒப்புத்து பாக்குற சுகம் நல்லா இருக்கும். அது இன்னும் காரம் ஏத்து மக்களுக்கு. பிரான்சுக்கு வந்தாக்கள் எடுத்து பாருங்க, லண்டனுக்கு வந்தாக்கள் எடுத்து பாருங்க. முதல் காட்டம் முதல் இஞ்சி வந்துறாங்க. எங்களுடைய அப்பா ஆக்கள் அருணாச்சலத்தின் அப்பாண்ட ஆக்கள் அவையெல்லாம் வருவேன். அவைய பிள்ளைகள் வந்துறாங்க. இல்ல அதான் அதை நாங்க மறைக்கல. அது அவையல் பெரிய ஆக்கள். அவையில ஏற்கனவே ஒரு பெரிய கூடிய அவையில் இன்றைக்கு இங்கிலீஷும் காய்க்கிறது. என் சொந்தக்காரருக்கு இங்கிலீஷ் தெரியாது. என்ன தான் இப்படி அவங்க என்னடைய இருக்கிறாங்களே ஏன் அப்பா உங்களை பெரிய காணிக்கிறாங்க என்று ஒரு சொந்தக்காரங்கிட்ட ஏன் அப்ப எங்க குடும்பத்துல நீ ஒரு ஆள் தான் இப்ப காரத்தை ஆடு மாதிரி திரிகிறாங்க. ஏன் கஷ்டப்பட்ட வேலைக்கு ஆச்சு வந்துருக்க அவங்களுக்கு ஆக்கள் இருக்கு அவங்களோட நீ எந்த வாழ்ல அப்படி சொல்றாங்களே இருக்காங்க என்ன சொந்தக்காரர். அப்ப பிரச்சனைன்னு சொன்னால் நீங்க அடுத்த காட்ட பிரான்ஸ்ல வந்தீங்கன்னா யார் வந்தது? குறைஞ்ச மக்கள் தான் வந்தாரு. அப்ப அது அப்படியானாக்கள்லாம் உண்மையா யாழ்ப்பாணத்து வந்து அவைகள்ட்ட ஒரு தினம் இல்லை. அப்ப தலைவர்கள் புற உருவாகி வரைக்கும் முதலியார் மேர் வந்தார்கள். தங்களை பெரியாக்களை காட்டி கொண்டார்கள். புற எல்லாரும் சேர்ந்து போய் தமிழ்நாட்டுக்கு தூது விட்டார்கள். ஒரு ராசாவை கொண்டு வாங்க, ராசகுமாரன். நாங்கள் ஒரு விஷயம் சொல்றோம் தானே, நாங்கள் தான் இலங்கையில் இருந்த மூத்த குடி என்று ஆல்சியமா போய்க்காது. சிங்களாக்கள் வந்து வேற சாதி சிங்களம் பேசாவிட்டாலும் சிங்களம் பேச இல்லை. அப்ப சிங்களம் புரோட்டோ லாங்குவேஜ். ஆனா அவர் குறும்பா இருக்கிறார்கள். அதுக்கே இருக்கிறார்கள். அது ஒரு அமிச்சம் இல்ல. இதுதான் பிரச்சனை. இப்ப நாங்கள் இப்ப போனோம்டா இப்படி காய்ச்சோம்டா தமிழ் மலைநாடுல இருக்கணும் உரிமை இல்லாம போயிடும். பிரச்சனைன்னு சொன்னால் மக்கள் வந்து எங்கேயும் ஒரு முக்கியமான புள்ளி. அது நாங்கள் எங்க எவ்வளவு தூரம் பின்னுக்கு போறோம். இது மடத்தனம். அங்க இருந்தவர்கள் பொதுவாக வேடர்களும் அல்லது நீங்க சொல்ற யாக்கர்கள் யாகர்கள் ஏதோ பேர்களை சொல்லுங்க. என்ன பொறுத்தர பறையர்கள். அவைகளை நாங்கள் பறையர்கள் சொல்லி கீழே வச்சிடமே எங்களோட சமூக கட்டுகளுக்கு வரைய இல்லை. அவைகள் ஆதிக்குடிகள். இவையெல்லாம் அங்க இருந்ததுதான் ஃபேக்ட்ஸ். இப்ப தெரிஞ்சவன் இவ்வளவுக்கும் தெரிஞ்ச இப்ப என்ன கூட திருத்தலாம். இன்னும் அறிவு வேற வேற கீழே திருத்தவன். இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச அறிவுல தெரியுது. யாழ்ப்பாணத்துல ஒரு ராசகுமாரன் இல்ல, ஒரு மண்ணாகட்டியும் இல்ல. 800 மட்டில போய் முதலாவது ராசகுமாரனை கொண்டறிவன் கூழங்கையன. முதலாவது ராசான்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்க இருந்து ராசகுமாரனை கொண்டு வந்து அங்க ராசாவை வைக்கிறார்கள், அமர்த்துறார்கள். ஏண்டா எங்கள்கிட்ட ராச பரம்பரை இல்லை. அப்ப அங்க தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு வருகிறோம். நாங்க இங்க உள்ளவரோட வடக்கத்தான். இதுதான் பிரச்சனை. நீங்கள் அவையிலே வடக்கத்தான். ரெண்டாவது வந்து நாங்கள் இப்ப நெடுமங்களுக்கு ஒரு மித்தொண்டு சொல்லப்படுறது கிழக்குல இருக்கிறவங்க எல்லாம் முக்குவரும் மண்ணாங்கடி மட்டும். முக்குவர் இங்கதான் குடியேறினது. முக்குவர் கொஞ்சம் பேர் இங்க இருக்க முடியாமல் அவைய ஓன் டைனமிக்ஸ் வந்துட்டு அவை இருந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து இருந்துட்டு அவை கூட தானே வந்து சும்மா பகுதிக்கு சொல்ற உதாரணம் உங்களுக்கு தெரியுமா? குஜராத்ல இருந்து வர்றவர்கள் ஒன்றில் லெஸ்டர்ல குடியேறுவார்கள், அல்லது நீஸ்டன்ல குடியேறுவார்கள், அல்லது காடிவிலாம் குடியேறுவார்கள். ஏன்னா அவை இந்த கிளான் முழுக்களும் அங்க இருந்தான் பேர். அங்க இருந்து வரைக்கே அவளுக்கு தெரியும் தங்கட கிளான் இஞ்சான் இருக்கு. சாதி பிரச்சனை அந்த அதுகள் எல்லாம் அது மாதிரிதான் குப்புளானும் குறும்பேட்டியும். இங்கேயும் பார்த்தோம்னா மட்டக்களப்பு ஆக்கள் கூட இருக்கிறது லெஸ்டர் சொல்லுவீங்க. அப்படி ஒவ்வொரு பிரதேசமும் அப்படித்தான் இருக்கு. அப்ப அது மாதிரிதான் இப்ப இங்க வந்தோடனே அங்கேயும் இந்த பிரச்சனை ஒன்று வந்துட்டு முக்குவா இருக்கு இங்க வந்து சேரேக்க. அப்ப அவைகள் பிறகு நாடு தேடித்தான் நாங்க கிழக்குக்கு போனது. அங்க ஆனா பிறகு அங்க இருந்து சொல்லியும் வாங்குவோம். அங்க இந்தியாவுக்கு சொல்லிடும் இங்க பரவாயில்ல இங்க நல்ல இடம் கிடக்கு வாங்க சமைக்கலாம் கொள்ளலாம். அப்ப குடியேற்றம் தொடங்கினது அந்த பக்கத்துல இருந்து. பிறகு வேறு ஆக்களும் பறிவினம் ஒரு சால இருந்து பறிவினம் கொள்வினம். அது பிறகு ஒரு கலப்படம் ஒன்று உருவாகும். இது இயற்கை. அப்ப இதை போய் நாங்கள் புரிதுபடுத்தி காய்க்கிறதெல்லாம் மக்குத்தனமான பின்னுக்கு போய் பாக்குறோம்னா நாங்கள் எல்லாரும் ஆப்பிரிக்காக்கே போறது. அப்ப வடக்கு கிழக்கு கூட பெரிய வித்தியாசம் இல்லை. நாங்க கதைக்கிற மாதிரி. அப்ப நாங்கள் இப்ப கல்வெட்டுல போய் தேடி பார்த்து உண்மையா கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்கள் ட்ரெஜடியிலிருந்து நீங்கள் உண்மையா கொமெடி ஆக்காமல் உண்மையா போக வேண்டாம், பட்டுக்கோட்டைக்கு திரும்பி போவாங்கோன்றதுதான் எந்த பாயிண்ட். அதில் பார்க்க நல்ல விஷயங்கள் உண்டு. அதில் பார்க்க நல்ல விஷயங்கள். அப்ப நாங்கள் இப்ப வட்டுக்கோட்டைக்கு ஏன் போறோம்டா? அது ஒரு தீர்மானம் தானே. அதுல இருந்து ஒரு உடன்பாடும் இல்லை. அதை போய் புலிகள் வந்து எடுத்துக்கொண்டு ஒரு சக்தி ஆக்கினார்கள். ரத்னாண்ட கதையை நாங்கள் எடுத்தோம் என்றால், மார்க்சின் கதை எடுத்தோம் என்றால், ரத்னால இல்ல மார்க்சின் ஸ்டேட்மெண்ட் வெறும் ஸ்டேட்மெண்டாக எடுத்தோம் என்றா, உள்ளாக்கத்தோட அல்ல, வெறும் ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம் என்றா
தமிழத்தின் உச்சகட்டத்தை தமிழ் புலிகள் சக்தியாக்கினார்கள் தானே. இப்ப நாங்கள் ஒத்துக்கொள்வோம். ஆனா அது முடிந்து விட்டது. அப்ப அதன் அர்த்தம் என்னடா சக்தி அல்ல. இல்ல அதான் இவர்கள் வைக்கிற தமிழ்நெஞ்சியாவோ அல்லது ஸ்ரீஞானேஸ்வரன், கலாநிதி ஸ்ரீஞானேஸ்வரன் இவர்கள் சொல்ற விஷயம் என்னென்னால், அங்க மக்கள் அதுக்கு தீர்ப்பு ஒன்று சொல்லுறார்கள். அது செல்வநாயம் உருவாக்கினேன். பட்டுக்கோட தீர்மானம் உருவாக்கி செல்வநாயம் பார்க்கின்சன் டிசீஸ்ல இருந்தவர். அது பல பேரும் உருவாக்கினது. ஆனா இயற்கையா திரண்டு வந்த சாமான் அமுதலிங்கத்துக்கு கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்ப அமுதலிங்கத்தை இவன் சுட்டுக் கொண்டதால அமுதலிங்கத்தை போட இல்லையா அதுல. அதுக்கு பிறகு பட்டுக்கோட தீர்மானத்தை செய்த எல்லாரையும் சுட்டாச்சு தானே. எல்லாரும் இல்லையோ, எல்லாரையும் சுட்டாச்சு. அப்ப அதுக்கு பிறகு அதுக்கு என்ன வழி இருக்குன்னு இப்ப கொண்டு வரணும். தீர்மானம் அவைய ஆகியம் சொன்னால் அவையில் வந்து லெஜிட்டிமேசி என்றதை பாக்கினோம். இப்ப லெஜிட்டிமேசி என்றது வந்து அவையில பொறுத்தவரையில வாக்குரிமை என்று பாக்கினோம். சரி, வாக்குரிமை என்றோடனே பிறகு அது வந்து ஒரு பெரிய பிழையான விஷயம் என்று சொன்னா, வாக்குரிமை என்றோடனே நீங்கள் பிறகு எம்பி மேல கவுண்ட் பண்ணணும். பார்க்க வச்சு கவுண்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை. ஏன்டா வடக்கு கிழக்குல ஃபுல்லா அவங்களுக்கு முழு ஓட்டும் பிள்ளையில ஏன்னா முஸ்லீம் ஓட்டுகள் எங்கேயோ போயிட்டு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப மற்றது நீங்கள் வடக்கு கிழக்கில் இருக்க மக்களை தனி பிரிச்சு புரிம்பா கணிக்கிறது என்னன்னு கணிக்க முடியும். முஸ்லீம் ஏரியாவில் இவன் தமிழன் அவன் சிங்களவன் என்னட்டு பார்த்து போடுறது. அப்ப உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இப்ப அங்கேயே லெஜிட்டிமசி என்ற இந்த கொஸ்டின் வந்துடும். ஆனால் ஒரு ஏகபூர்வமாக தமிழ் மக்கள் வந்து இந்த இந்த 71ஆம் ஆண்டு கான்ஸ்டிடியூஷனை எதிர்க்கிறார்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்காக அதை வச்சுக்கொண்டு நீங்கள் உடனே சொல்லலாது வட்டக்கோட்டை தீர்மானத்தை தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு எல்லாம் தீர்மானம் கொடுத்து விட்டார்கள். அப்படி வேணும்னு சொன்னா நீங்க தெல்விசாசில் போகணும். அதாவது பொதுசன வாக்கெடுப்பு போவோம். இன்னொன்று மெல்ல செய்துட்டோம். நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஆதரிக்காத ஆட்களை, அதாவது தமிழர் விடுதலை கூட்டணி ஆதரிக்காமல் தேசிய கட்சிகளை ஆதரிச்ச தமிழர்களையும் நாங்கள் சுட்டுக்கொள்ள துவங்கிட்டோம். அது வந்து அதுவும் வந்து ஒரு பிரச்சனை. அப்ப அவர்கள் தமிழர்கள் இல்லையான்ற ஒரு பிரச்சனை. இதான் சொல்றேன். எங்களுக்கு மைனாரிட்டிக்கு மரியாதை கொடுக்க தெரியல என்று சொன்னால் நாங்கள் மைனாரிட்டியா எப்படி இருக்கிற கேள்வி எங்களுக்கே தெரியா. எங்களுக்குள்ள அருளம்பலமோ தியாகராஜாவோ மைனாரிட்டி என்றதை நாங்கள் ஒத்துக்கொள்ள இல்லை. அவைகள் எங்களுக்கு பார்க்க வித்தியாசமா இருக்கிறோம். ஆனால் அவைகளுக்கும் வித்தியாசமா சிந்திக்கிறோம், வித்தியாசம் ஏதோ இருக்கிறோம். ஆனா அவைகளுக்கும் எங்களுடைய அருணாச்சலத்துக்குமோ பொன் ராமநாதனுக்கோ ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏன்னா அவைய இயங்கியல் என்ன மாதிரி திங்கினி என்றால், இலங்கை என்றது ஒற்றையாட்சி. அந்த ஒற்றையாட்சியிலே நாங்கள் வந்து சுமூகமா ஜீவிக்கணும். அதுக்குள்ள தமிழர்கள் என்ன மாதிரி அந்த உறவை மேம்படுத்தி அந்த சுமூக வாழ்வை உருவாக்குறதுனா அவன் அப்ரோச், மென்டல் அப்ரோச். அது அருளம்பலம் தான் அருணாச்சலம் தான் செய்து ஏமாந்துதான் தமிழர் கட்சியை தமிழ் தேசிய காங்கிரஸை தொடங்கினார். அப்படி என்னதுன்னா காங்கிரஸுக்கு இன்னும் தமிழ் பெயர் இல்லை. காங்கிரஸ் தெரியும், தமிழ் கதைக்கிறாங்க, காங்கிரஸுக்கு தமிழ் இல்லை. அப்ப அதே பெரிய விஷயம் எனக்கு. அடுத்த பிரச்சனைன்னு சொன்னா, அப்ப இப்ப நீங்க இப்ப தியாகராஜ விவரம்பலம் வந்து துரோகி என்று சொல்றாங்க. மைனாரிட்டி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரி. இப்ப மைனாரிட்டி என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் ஒரு இனம் என்றால் அதுக்குள்ள ஒரு மைனாரிட்டி ஏற்றுக்கொள்ள தானே போகணும். கருத்தியல் ரீதியாக மைனாரிட்டியா இனமா இருந்தா நாங்கள் இனம் இல்லை என்றபடியே தான் நாங்கள் அவையில மைனாரிட்டின்னு பார்க்காம எதிரியா பார்க்கிறோம். ஏன் அந்த கான்ட்ரடிக்ஷன் தெரியுது. இப்ப பிரச்சனைன்னு சொன்னால் எங்களை அவையில நாங்கள் மேவுறேன்னு சொன்னா அவையில அழிக்கிறேன்னு வந்தாங்க. எனக்கு அது புரியல ரவி. என்ன நாங்கள் ஒரு இனம் இல்லாதால அவைய மைனாரிட்டியா அதை எக்ஸ்பேண்ட் பண்றோம். அது அர்த்தம் என்ன நான் சொல்றேன்டா, எங்களை தம்பி இல்ல. ரைட், ஓகே. நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப எங்களை எதிரியே நாங்கள் எப்ப நாங்கள் என்னத்தை நினைக்கிறோமோ அவன் எதிரியா போயிடுவோம். உடனே அவன் சிங்களத்துக்கு பிறந்தான்னு சொல்லுவோம், அல்லது சிங்களோட போயிட்டான்னு சொல்லுவோம், அல்லது எங்களுக்குள்ள இருந்தோம் அவங்களோட சேர்றான்னு சொல்லுவோம். இப்ப புலியலமா கடைசியில எதிரிகளை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு. இப்ப நாங்கள் முதல் அப்போவே எழுதினாங்க. நாங்க சொன்னாங்க வெளியில எதிரியா கண்டுபிடியும், கடையில தண்ணுக்குள்ள கண்டுபிடிப்பாங்க. சரியா? இது நான் பகுதியா எழுதினது, சீரியஸா எழுதின கதைகள் கடைசியா நடந்தது. அதுதான் நடந்தது. அது இது இனத்துக்கு நடக்கும், யாருக்கு நடக்கும்? பிரச்சனை இதுதான். இப்ப எப்பவும் இதுக்கு பாட்டு இருக்கு, பட்டுக்கோட வடிவா இருக்கு, தன்னைத்தானே நண்பா சந்தேகம். இதுகள் வந்து சின்ன விஷயம், எங்கட பழையாக்களுக்கு தெரியாத புதிய விஷயம் இல்ல. சோழமன் சொன்ன மாதிரி உண்மை ஒன்றும் புதுசா கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல. ஏற்கனவே நடந்ததுதான். கண்டுபிடிக்கிறன்னு நீங்க என்னதை சொல்றீங்கன்னா, இப்ப நீங்க விழிச்சிருக்கீங்களா அதை பற்றி அவ்வளவுதான். புதுசா ஒன்று நீங்க கண்டுபிடிக்கிற உலகத்துல புது விளக்கம் கண்டுபிடிச்ச மாதிரி தான். புது விளக்கம் கொடுக்குறேன். எனிவே, அப்ப நாங்கள் இப்ப வந்தோம்டா திருப்பி 19 தொடங்கின ஒப்பந்தங்கள் தனிப்பட்ட ரீதியில போன அதே போக்குல நாங்கள் போய்கொண்டிருக்கோம். அதுக்கு பிறகு நாங்கள் படிக்க இலக்கண விஷயங்கள் முஸ்லிமாக்கள பிரச்சனை தெரிஞ்ச உடனே பிரபாரனும் அஸ்ராவும் வந்து தனிப்பட்ட ரீதியில பாதைக்கணும். இப்ப இதுகள் வந்து அப்ப எங்களுக்கு என்ன மாதிரி தெரியுதுன்னு சொன்னா, நாங்கள் இன்னும் பிரதுவத்துவ முறையில இருந்தா நாங்கள் அணுகுறோம். இப்ப நடைமுறையில நீங்கள் என்னதான் பாட்டியல் கிட்டியல் கதைச்சாலும் அரசியல் கட்சியால் கடைசியில இங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு தான் என்ன பாட்டியை பார்த்தாலும் பிரபுத்துவ முறையில தான் அணுகினோம். அது அமல் ராஜபக்ஷவா இருந்தாங்க, அல்லது சுமந்திரனா இருந்தாங்க, அல்ல ஸ்ரீதரனா இருந்தாங்க. அவைய ஐடியாண்டா இந்த ஏரியாவுக்கு நாங்கள் சுரவு அதனுடைய முழுக்களுக்கு நாங்கள் பெரிய ராசா இது கீழே எல்லாரும் வாங்குவோம்னா வேண்டிய அப்ரோச். இப்ப மக்களின் பிரச்சனை அவர்களுக்கு பார்க்க தெரியாம இதுதான் வேண்டிய பிரச்சனை. அப்ப மக்களின் பிரச்சனை இது வந்து
தேசியவாதத்தின் குறைபாடா அல்லது வேற வேற ஏதாவது? இது பலவிதமான தேசியவாதத்தின் பொது குறைபாடு. இப்ப இன்றைக்கு இருக்கிற நாங்கள் இன்றைக்கு பிரச்சனை வருவோம். இப்ப வட்டுக்கோட்டை தீர்மானத்தை என்ன செய்யறேன்னா கடைசி கேள்வி. இப்ப தீர்மானங்கள் எடுத்தீங்கன்னா முதலாவது வட்டுக்கோட்டை தீர்மானம், நாங்க இங்க போறோம். ரெண்டாவது திம்பு தீர்மானம், 2 படியில தீர்மானங்கள் இருக்கு. அதுக்கு முதல் தீர்மானம்னு சொன்னா நீங்க தமிழிசை கட்சி பிரிஞ்சு 49 போன போது சமஷ்டி தீர்மானம், அதாவது இலங்கையில ஒற்றையாட்சி நிலைக்கிறா சமஷ்டி வேணும். 2வது திம்பு தீர்மானம் நாங்க சொல்றோம் எல்லாரும் சேர்ந்து சொன்னது, நீங்கள் ஒற்றையாட்சி இல்ல ஒருமையான ஆட்சி வேணும் என்று சொன்னால், வித்தியாசம் இருக்கு அதுல, ஒருமையாட்சி வேணும் என்று சொன்னால் நாங்கள் எல்லா மக்களையும் இனங்களாக மதிச்சு அதுக்கு உரிமை இருக்கு, சுய உரிமை இருக்கு, அதுக்காக நாங்கள் பிரிஞ்சு போனோம்னு இல்லை. அதுக்கு பிறகு வந்த தீர்மானம் நீங்க சொல்ற மற்ற தீர்மானம், தமிழ்ல தீர்மானத்தை புலி எடுத்து நிறைவேறிய எம்ஓயோட கொண்டு அவர்கள் ஒப்பேட்டின தீர்மானம் நடைமுறை தீர்மானம், அது உண்மையான தீர்மானம். அது 2 நாடு இருக்கு, அதுக்கு 24 நாடுகள் 42 நாடுகள் அதுக்கு ஏதோ விதத்துல அரசரை கொடுத்து வாங்கியாச்சு. இது ஒரு முக்கியம் என்னென்றால், இப்ப இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை திருப்பி கொண்டு வர வலிக்கிற கோபிநாத், தமிழ்நாட்டு கோபிநாத் ஜெயச்சந்திரன் சொல்றாருன்னா, அந்த நீங்க சொல்ற எம்ஓயு ஒஸ்லோ உடன்படிக்கை வந்து தமிழ் முதல் இல்ல ஒஸ்லோல 2022 உள்ளக சுயநிர்ணய உரிமை. அப்ப அதுல சொல்றாரு, அதுல வெளியக சுயநிர்ணய உரிமை இல்ல, அதை நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம். அப்ப தமிழீழம் கேட்க இயலாது. என்ன பேர் அண்டன் பாலசிங்கம் இதுல தவறு விட்டுட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதே நான் திருப்பி சொல்றேன், இது வித்தியாசமா காது. இவ எங்க இருந்து வரினமனையா தெரியல. செல்வநாத முதல் சந்தி கேட்க பண்டாரனாக்கா என்ன மாதிரி சொன்னது ஒரு கதை ஒன்று இருக்கு. அத வெள்ளக்காரங்கள் யாரோ ஒரு புத்தகத்துல வாய்ச்சினங்க ஓர்க்கா. அவர் சொல்றாருன்னு சொன்னா அவரோ அவவோ தெரியாது, மறந்துட்டேன், மன்னிக்கணும். அது சொல்றாருன்னு சொன்னா, செல்வநாத பாகைய தனக்கு உடனே தெரிஞ்சு அது வந்து சரியான இன்டெலிஜென்டான ஆள், சரியான இன்டெலெக்சுவல் பர்சன், மிகவும் தமிழ் ஆர்வம் உள்ள ஆளும் தான். ஆனால் இவருக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம், இவர் ரியாலிட்டி இல்லாத ஆள். அதாவது அவருக்கு உண்மையா நிலத்தின் நாட்டை பற்றி தெரியாது, தந்த மக்களை. அதுல ஒரு உண்மையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நான் சொல்றேன். இப்ப இவர் சொல்றார்கள், நீங்க சொல்றார்கள் பேர் வழினா தெரியாது, அதனுடைய அவரோட தனிப்பட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு அவன் கதை ரியாலிட்டி இல்லாத கதையில தான் இருக்கு. புலிகளே அடிவன் துவக்கோட போய் ஒப்பந்தம் செய்யறவன் தமிழத்தை விட்டு கொடுக்குறான்னு நீங்க சொல்லுவீங்கண்டா உங்களுக்கு என்ன லாயக்கு இருக்குன்னு தெரியாது. புலியால் எடுக்க முடியாத நீங்க எடுப்பீங்கன்னு நீரும் நானும் சொன்னமென்றால் எனக்கு அது புரியல. எனக்கு மேக்சிமம் எடுக்கக்கூடியது அதான் இருந்திருக்கும் அந்த நேரம். என்னதான் காய்ச்சாலும் அதுக்கு மேல இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு இன அழிப்பை நடந்து முடிஞ்சு அதே இல்லாம போயிடுது. அது வேற. உங்களுக்கு ரியாலிட்டி விளங்குது இல்லையோ. இப்ப எந்த வேக்யூம்ல இருந்து நாங்க ரியாலிட்டி இல்லாமல் சும்மா கோரிக்கை வைக்கிறதுல என்ன ஒரு பிரயோசனம் இல்ல. ஏதாவது தேவை இருக்கா? இல்லையே, அதான் நான் சொல்றேன். பட்னாண்டுக்கு தான் நான் திரும்பி போறேன். கோரிக்கையும் கோஷங்களும் கொள்கைகளும் உண்டா வரையில் என்று சொன்னால் அங்க கருத்து அண்டொண்டு இல்ல, பிறகு கருத்து மக்களை பற்றி கொள்ளாது. ஆனா இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துல ஈரோசும் ஒரு பங்காளியாக சொல்லி இருக்கு. ஆறது அந்த நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்பி இருந்த நோட்டீஸ் எனக்கு நோட்டீஸ்ல நான் பாக்குறேன். ஈரோஸ் சொல்லி இப்ப இந்த யார் இருக்கும் தெரியாது. ஈரோஸ் அங்க 3 காட்சி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த அண்மையில யாரோ ஒரு ஆள் ஒரு புத்தகம் எழுதுறாரு, நோவேல இருந்து ஒரு ப்ரொஃபசர். அவர் என்ன கேட்டார், இபிஆர்ல ஈரோஸ் பற்றி கேட்கலாம். நான் என்ன 4-5 பேரோட காட்சி படி சொல்றேன். இப்ப இதுல சொல்லி புரட்சி அமைப்பு இருக்கு, அது ஈரோஸ் தான் நான் கேள்விப்பட்டேன். அது அங்க இப்ப 2-3 ஹீரோஸ் இருக்குதோ, அப்ப அவைகள் இருக்கலாம் அதுல, ஏன்னா தெரியாது. ஆனா ஹீரோஸ் என்று சொல்றது நீங்கள் குறைஞ்சபட்சம் அதுக்கு பிறகு டெவலப்மெண்ட்ல விடுவோம், இது என்றாலும் வச்சு பார்ப்போம். இதுதான் ஹீரோஸ் இந்த பைபிள்னு சொல்லலாம், நீங்க விருப்பம் வேண்டாம். ஆனா இது பத்தாது, தக்கியம் தான் உண்மையா வாசிக்க வேண்டியது. திருப்பியும் சொல்றேன் தெரியும். ஆனால் ஹீரோஸ் நீங்க கதைக்கிறா முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஈழவர் தான். தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் டிமார்கேஷன் வரவு ஈழவர். ஈழவர் என்றது தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் உள்ளடக்கியது. தமிழர் அல்ல, தமிழ் பேசும் மக்கள். தமிழ் பேசும் மக்கள் மூவரையும் அடக்கியது. அதுக்குள்ள சிங்கள மக்கள் அப்புறப்படுத்தப்படுற மக்கள் அல்ல. இவையல் நாட்டை நாங்கள் ஈழம் என்றோம். அவைகள் எங்க இருந்தாலும் ஈழவர்கள். கொழும்புல இருந்தானே, லண்டன்ல இருந்தானே, எங்க இருந்தானே. அது மாதிரி சிங்களவர்களுக்கும் உரிமை உண்டு. ஈழவருக்கு ஒரு நாடு இருக்குமெண்டா அதை நாங்கள் ஈழம் என்று சொல்றோம். அந்த நாட்டுல சிங்களவர் இருக்க முடியாதுன்னு சொல்லவில்லை. ஆனா அந்த நாடு எங்க அமையணும் இந்த கேள்வி வந்தோம்னா நாங்க சொன்ன மன்னார்ல இருந்து மட்டக்குழப்பு வரை, பருத்துறையில இருந்து பதுளை வரை பொத்துவில் உள்ளடக்கிய பிரதேசங்கள் வாழும் பிரதேசத்தை நாங்கள் ஈழம் என்று சொல்லுவோம். ஜியோகிராபிக்கல் டிமார்கேஷனா கொடுத்துட்டார். அது ஹீரோ தன்னுடைய காலகட்டத்துல கொடுத்தது. ஆனா அதுக்கு முதல் கிளியரா சொல்லணும், அது 2வது கட்டமா கொடுத்தேன்டா. இந்த தமிழ்ல படம் எல்லாம் போட்டு புலிகள் நெருக்கடி கொடுக்க தொடங்கினா பிறகு நிலமட்டத்திலிருந்து மக்கள் ஈழ இயக்கத்துல சேர்றவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஈழ மண்ணா கட்டிங்க நிலவரையறுப்பு தேவையா. அப்ப இந்த பாட்டு நாங்க 2வதா பாடுறோம். ஆனா உண்மையா பாடுறது சோசியலிசம் தான் சுருதியடாண்டு பாடுவாங்க. அதான் உண்மையான இது. இப்ப நாம் ஈழவர், நமது மொழி தமிழ், நம் நாடு ஈழம். இதான் கடைசி சுலோகம்.
இந்த செத்த ஊர்லன்னு சொல்றதுதான் முதல் தொடக்கத்துல சொல்றதுதான். அப்ப எங்கட நோக்கம் வந்து ஈழவர் தான் ஃபர்ஸ்ட், அதாவது மக்கள் தான் முதல் டிசைட் பண்ணினோம். அதுன்ற வேற இருப்பேன் அவைகளால் இயலமான அளவுக்கு டெரிட்டோரியா டிசைட் பண்ணிக்கணும். நீங்க போனோம்னா ஈழம் இலங்கை முழுக்க பிடிச்சு ஈழ முடியலங்க பரவாயில்ல, இலங்கை முழுக்களுக்கும் ஈழம் ஒரு பேர் குமன் பேர் பாவிக்கிறோம் இருக்குது. அப்ப இதான் சொல்றேன், அதுக்கு காரணம் ஒரு மூலையில இருந்தவரும் அது ஈழம் சொல்லியிருப்பேன். இங்கிலாந்து சொல்லிக்க இங்கிலாந்துல சொன்னா இப்ப இங்கிலாந்து முழுக்கலான்னு சொல்றோம். இங்கிலாந்து முதல் சொன்னோம் இந்த வெசெக்ஸ் பகுதி. மற்றது நாங்கள் பூர்வீக பிரதேசம் என்று நாங்க வடக்கு கிழக்கு சொல்லிக்க, வடக்கு கிழக்கும் வந்து நாங்கள் சொல்ற இந்த ஈழவர்கள் வாழ்ற இடமா இருக்கே ஒழிய அதுக்கான ஒரு அது இணைந்த ஒரு ஆட்சி இருக்கையில ஆட்சியும் இருக்கையில ஒரு எக்கனமிக்கல் கொமன் கிரவுண்டும் இருக்கையில ஒன்றும் இருக்கையில. ஆனா அதுக்காக நாங்கள் ஒரு மக்கள் இல்லைன்னு கலைஞராஜா அது ஒரு மக்கள் தான். உண்மையில இதுகள் வந்து நாங்கள் சீரியஸா கேட்கணும். அப்ப நாங்கள் இன்றைக்கு வட்டுக்கோட்டையை திரும்பி போறதை பெரிய காய்ச்சம் என்றால் அதுல இருக்க பழைய குறைபாடுகளை காணும் பிரச்சனைக்கு. மற்றது எல்லாத்திலும் பார்க்க பண்டாரனாக சொன்ன மாதிரி இவங்க ரியாலிட்டியை தான் நாங்கள் கொஸ்டின் பண்ண வேணும். நீங்கள் இங்க இருக்கிறீங்க, என்பிபி காலத்துல என்ன செய்யறீங்க? உங்களுக்கு என்பிபியை பற்றி தெரியாது. அட்லீஸ்ட் சுமந்திரன் இன்றைக்கு ஏதோ சொல்லுது அது சிவப்பு மை எங்க பரவி கொண்டிருக்கு, முந்தி பச்சை மை பரவின மாதிரி இப்ப சிவப்பு மை ஒன்று அடிச்சு கொண்டிருக்கான்னு சொல்லி ஏதோ சொல்லுது. ஹி அண்டர்ஸ்டாண்ட், ஹி ரெகனைசஸ், ரைட்? ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, ஐடியாலஜிக்கல் பிரச்சனை ஒன்று இருக்கு, எங்களுக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கு. அதை விட்டு நீங்க வட்டுக்கோட்டையை திருப்பி கொண்டு வைக்கிறதுல எனக்கு திம்பு பிரின்சிபல் பார்க்க என்னென்னு வட்டுக்கோட்டை மேலா வரும்னா தெரியல. திம்பு பிரின்சிபல் அதில் பார்க்க பெட்டர் எல்லோ லெஜிட்டிமசி வேணும்டா. மற்றது இதுல இன்னொன்னு சொல்லி நம்ம முதல் முஸ்லீம் பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட முஸ்லீம் பிரச்சனை இதுலயும் இருக்கு. இதுல வந்து தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்குன்னு சொல்லினா, ஆனா முஸ்லீம்களுக்கு வந்து அது இல்லைன்னு சொல்லினா, அதான் மற்றவங்க இல்லைன்னு சொல்ல முடியும். நாங்க இப்ப இதான பிரச்சனை, இல்லைன்னு சொன்னா நீங்கள் அவையில உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும். அதை இன்னொன்னும் சொல்லினா அதே அவதலிங்கத்திட்ட அந்த அதே பிரச்சனைக்கு திரும்பி போகுது. என்னடா இதை வச்சுக்கொண்டு நீங்கள் நாட்டை பிரிச்சு தர சொல்லி கேட்காங்கன்னு சொல்லினா, இதுதான் சொல்றேன். இந்த கன்ஃபியூஷனுக்குள்ள நாங்கள் போயிடாது. என்ன பொறுத்தலதான் சொல்றேன், நீங்க தேவை மற்றவங்க கன்ஃபியூஷனை நாங்கள் வச்சா சரியோ இது அவைய இந்த கன்ஃபியூஷனை அவையோட விட்டுருவோம். இப்ப இது வந்து எனக்கு பார்த்தா ஏதோ ஒரு கோயிங் கன்சர்ன் ஒன்று இருக்கு, கொஞ்சம் பேருக்கு வசதி இருக்கு, கொஞ்சம் பேருக்கு ஏதோ தேவை ஒன்று இருக்கு. ஏதோ விதத்துல பழைய வட்டுக்கோட்டை பிறகு என்றாலும் கூட அட்லீஸ்ட் அந்த நேரம் ஒரு ட்ராஜடியில உருவானது. இது ட்ராஜடியில உருவார ட்ராஜடி எல்லாம் முடிஞ்சு சனங்கள் மறந்து இப்ப என்பிபிக்கு போற தருவாயில இதை பற்றி கதைக்கிறார்கள். சனம் வந்து திருப்பி 1919 போயிட்டது. அதாவது நாங்கள் ஒற்றுமையாக ஏதாவது இருவாக முடியுமா? இப்ப ஒரு சுவாத்தியம் இருக்கால் அண்டைக்கு இல்லாத சுவாத்தியம். சிங்கள மக்கள் மத்தியில நல்ல தலைவர்கள் வந்து விட்டார்கள், முந்தி மாதிரி ஏமாத்த மாட்டார்கள், துரோகம் செய்ய மாட்டார்கள், இவர்கள் வந்து சொன்னதை செய்வார்கள் என்ற காலம் வந்து விட்டா என்ற கேள்வி காலத்துல நீங்கள் அதுக்கென்ற பதில வட்டுக்கோட்டை தீர்மானங்கள்ல இருந்து திருத்தி எடுத்து புது பதில் சொல்லாமல் மக்களை டிப்ளீட் பண்ணி உலகம் எல்லாம் போனா பிறகு நிலங்களே இருக்க முடியாத நிலங்களா இருந்து கொண்டு வறுமை பிரச்சனையாலையும் காலநில பிரச்சனையால உறைஞ்சு கொண்டு போற நிலைமையில நீங்கள் வட்டுக்கோட்டை போய் நிக்க போறீங்கன்னு சொன்னால் மக்கள் என்னென்று உங்களை நம்புவார்கள் ஒரு கேள்வியை நீங்க கேட்கணும் உங்களுக்குள்ள. நான் இவருமே கடையில இதுதான் அந்த புள்ளி நீண்ட உரையாடல் ஆழமான விஷயங்களை பார்த்துக்கிறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இதுல உங்களோட கருத்துக்களை பயந்து கொண்டவங்க மிக்க நன்றி. வணக்கம்.